ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த லவ் பிகின் சீரிஸோட தேர்ட் எபிசோட் வந்துருச்சு. ஸோ பார்த்துலாங்களா? ஸ்டார்ட்டிங் சீனிலே இந்த கெனோ தடால் புடான்ட்டு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த சீன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம் இல்லையா? கெனோ வந்து ஏதோ தப்பு பண்ணியிருப்பான். அதுக்கு பதிலாக ஒக்குமி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான் இல்லையா? ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. அந்த சீனை தான் இந்த டைமும் காட்டுறாங்க. இந்த கெனோவும் இது ஓடி வந்து பார்த்துட்டு இது நம்மளோட பிரச்சனையாச்சே, நமக்கு பதிலாக இவன் மன்னிப்பு கேட்டிருக்கானேன்ட்டு டக்குன்ட்டு உள்ளே போய் இது என்னோட பிரச்சனை, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், இது என்னோட ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி அவனுமே மன்னிப்பு கேட்க, அதுக்கு ஒக்குமியுமே இல்லை இல்லை இது என்னோட பிரச்சனை, ஏன்னா நான் தானே உன்னை விட்டு விலகி போனேன் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு கட் பண்ணி இந்த கெனோ வேற இடத்துல நின்னுட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்ட்டு பின்னாடி இந்த ஒக்குமி வந்து ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்க, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ட்டு கையை கொடுக்குறான். இவனுமே ஒக்குமி அப்படின்ட்டு கையை கொடுக்குறான். பார்த்தா இது எல்லாமே இவனோட கனவு தான். இந்த கெனவுமே கனவுலேருந்து எந்திரிச்சிச்சு. கனவு தானா, இந்த உலகத்துக்கு நான் வந்து ஒரு வாரமாச்சு, நல்லா தான் போயிட்டு இருக்கு, இந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு அவன் வாங்கி வச்சிருப்பான்ல ஒரு சேல்ஸ் எப்படி ஆகிறதுன்ட்டு அந்த புக்கை பார்த்துட்டு, இந்த புக்கு இங்கே தான் இருக்கா, சரி சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாடியை மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். ஏன்னா ஒக்குமி கூட இவன் பிஸ்னஸ் ட்ரிப் கிளம்புறான் இல்லையா, அதுக்காக இவனுமே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒக்குமி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு, சாரி சாரி நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, நம்ம போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா நீனும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கிளம்பி போக, இந்த கெனவுமே என்னத்தை வாங்கி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ணா வாங்கிட்டு வந்திருக்கான். இவனுக்கு ஒரே சிரிப்பு தான், நமக்கு தானே அவன் வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வரக்கூடிய இடத்துக்குமே வந்துட்டாங்க போல இருக்கு. ஒக்குமியுமே சொல்றான், நீ தான் இந்த தடவை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக, கெனவுமே பின்னாடி அப்படியே யோசிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறான். ஒக்குமி இந்த தடவை நான் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுல அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆயிடணும், பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ட்டு அவங்களுமே மீட்டிங்குள்ளே போறாங்க. கெனவுமே புட்டு புட்டு வைக்கிறான். அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஃபுல்லாக பவர் பாயிண்ட் ஃபுல்லாக ப்ரெசன்டேஷனில் கொடுத்து, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஃப்ரெண்ட்லி யூஸர் தான், ரொம்ப கம்மியான கோட்லேயே இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த கம்பெனி ஆளுகளுக்கு அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேச, அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ரொம்பவே இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணுமே சொல்ல, அதுக்கு கெனவுமே லோ பட்ஜெட்லேயே இந்த ப்ராஜெக்டில் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கெனவுமே சொல்லி முடிக்கிறான். அவங்க ரெண்டு பேருமே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ஓகேவா, இந்த இது ஓகேவா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே குசு குசு குசுன்னு பேசிட்டு இருக்க, இதை பார்த்துட்டு இருந்த கெனவுமே நல்லா பாசிட்டிவாக தான் பேசிட்டு இருக்கான், இந்த ப்ராஜெக்ட் என்னாலேயே ஓகே ஆக போகுது, இந்த ஒக்குமையும் ஆண்டு நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கான், என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ட்டு ரொம்ப குஷியாக யோசிச்சுட்டு இருக்க, அப்போ அந்த ப்ராஜெக்ட் கேட்க வந்தவங்களும் சரி ஓகே இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவாகவே சொல்கிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த ஒக்குமி ஸ்டார்ட் பண்ணுறான்னு பாருங்க. சார் என்ன சார் உங்கள் கை சட்டை இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கழுக்காக இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு அவருமே இல்லைப்பா நான் ஃபேக்ட்ரிக்குள்ளே கொஞ்சம் போய் செக் பண்ண வேலை இருந்துச்சு, ஸோ அதில் அழுக்குப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, ஓ சார் எப்படி சார் ஒரு ஃபேக்ட்ரியோட ஒரு பாஸாக இருந்துக்கிட்டு நீங்கள் உள்ளே இறங்கி வேலை செய்கிறீங்க, ச்சே உங்களை மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவருமே நம்ம ஃபேக்ட்ரி நாம தானப்பா அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, நானுமே உங்களோட வெப்சைட்டில் உங்களோட இன்டர்வியூ நான் பார்த்தேன், ச்சே என்னம்மா பேசியிருந்தீங்க, நீங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணலாம், இந்த நேரத்தில் இந்த வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவருக்கே இவ வந்து பயங்கரமாக சஜஷன்லாம் சொல்லிட்டு இருக்க, இவர் என்னன்னா அவன் பேசுறதுல இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு போல இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்களே ஒரு ஃபேக்ட்ரியை ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்க, இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கெனவுமே இவன் என்ன பயங்கரமாக பேசுகிறான், உள்ளே இறங்கி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு இவனே அப்படியே ஆண் பார்த்துட்டு இருக்க, இவருமே ஃபேக்ட்ரிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, ஒக்குமியுமே இதுக்கு தானே நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கண்டிப்பாக சார் நாங்கள் வரோம் அப்படின்ட்டு அவங்க கூடயே அந்த ஃபேக்ட்ரி வரைக்கும் போயிட்டு ரிட்டனும் வராங்க. அங்கேயே நிறையா பேசியிருப்பான் போல இருக்கு இந்த ஒக்குமியும். இந்த பிஸ்னஸ் மேனுமே ஒக்குமி பேசினதெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிச்சா, ஒன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பர்சன் நான் பார்த்ததே இல்லைப்பா, கண்டிப்பாக உங்கள் ப்ராஜெக்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு சைன் போடுற லெவலுக்குலாம் வந்துட்டாங்க. அதுக்கு மேலேயும் இவ இருந்துக்கிட்டு இன்னும் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணணுன்றதுக்காக உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து இன்னும் நிறையா பொருட்கள் வந்து நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணணுன்ட்டு நான் விரும்புகிறேன், இன்னும் இதிலலாம் இது இன்க்ளூட் பண்ணுங்கன்ட்டு இவன் மேற்கொண்டு நிறையாவே அவன் கூட பேசிகிட்டே இருக்கான். மேற்கொண்டு இந்த பெரியவருமே எங்கள் கூட நீங்கள் டின்னர் சாப்பிட்றது வர்றீங்களா, கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டின்னர் சாப்பிட்லாம், நாங்கள் ரிசர்வ் பண்ணிடுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டும் கிளம்பிடுறானுங்க. என்னவுமே பார்க்குறான், யாரா நீயே ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ண வந்தால் விட்டா அவன் கூட சேர்ந்தே நீ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவ போல இருக்கே அப்படின்ட்டு அவனுமே பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த கனவுமே அந்த சேல்ஸ் பர்சன்ட்னு புக் இருந்தது இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே இதுலேருந்து தானே எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும், இருந்தாலும் நம்மளால் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க, இந்த ஒக்குமியுமே வரான். ஒக்குமி இன்னைக்கு நீ ரொம்பவே நல்லா பண்ண அப்படின்னு சொல்ல, ஒக்குமியுமே நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, இல்லை இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேச போனோம்ல, அங்கே போய் அவரோட இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கும் சேர்த்து நீ பேசிட்டு வந்தல அதை பற்றி சொன்னேன் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு ஒக்குமி ஆமாம் இன்னொரு ப்ராஜெக்ட் எனக்கு தோணுச்சு, அதுக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு அதே நேரத்தில் நான் அதை பற்றி யோசிச்சு பேசிட்டேன்
போறேன். இல்லன்னா திரும்பவும் அதுக்காக நாம வரணும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கெனவுமே, "நீ ரொம்பவே சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இந்த ஜாப்ல நீ இவ்ளோ கிளியரா இருப்ப அப்படின்ட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல. என்னாலலாம் இந்த மாரி பண்ண முடியாதுப்பா" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒக்குமியுமே, "நீ எதுக்கு நீயே உன்ன தாழ்த்தி பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட்டு இந்த கம்பெனில நான் வந்து ஜாயின் பண்ணும்போது உன்ன மாரி தான் இருந்தேன். சொல்லப்போனா படிப்படியா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருந்தேன். ஆமா, அது என்ன புக்கு உன் கையில இருக்கிறது?" அப்படின்னு சொல்ல, "இது சும்மா ஜஸ்ட் நான் எப்பயாவது ஒரு தடவ சும்மா இருக்கும்போது ரீட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்ல, "ஏய் இந்த மாரி புக்கு நானும் தான் வச்சிருந்தேன்" அப்படின்னு சொல்றேன். அதுக்கு இவனுமே, "என்னது இந்த புக்கு நீனுமே படிச்சிருக்கியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. அதில இருக்கக்கூடிய அந்த பேஜ் நம்பர் முதற்கொண்டு நானுமே படிச்சிருக்கேன். அப்புறம் எப்படி நான் படிப்படியா இப்படி முன்னேறிப்பேன் அப்படின்ட்டு நீ நினைக்கிற? இந்த மாரி புக்கெல்லாம் படிச்சு தான் நான் ஸ்டார்ட்டிங்கில ரொம்பவே கஷ்டப்பட்டேன். சொல்லப்போனா கிளையண்ட் எல்லாம் பார்த்தா உன்ன விட பயங்கரமா பயந்துட்டுருப்பேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கெனவுமே, "நிஜமா தான் சொல்றியா? ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளு கிளையண்ட் கிட்ட பயந்தேன்னா என்னால நம்பவே முடியலன்னு" சொல்ல, காலம் என்ன மாத்திடுச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்து நம்ம 2 பேர்னால தான் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்னு ஒக்குமியுமே ரொம்பவே பாராட்டுறான் கெனோவ. இருந்தாலுமே கெனோ இந்த ப்ராஜெக்ட் என்னால ஒண்ணும் ஓகே ஆன மாரி தெரியலையேன்ட்டு அப்படியே டல்லா இருக்க, அதுக்கு ஒக்குமியுமே, "ஏன் இந்த மாரி திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க? உன்னால தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு. நீ ஒரு இன்கிரெடிபிள் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, அந்த கெனவுமே ஒண்ணு யோசிச்சு பார்க்குறான். ஃபர்ஸ்ட்டு அதாவது அந்த வேர்ல்டுல இருக்கும்போது எல்லாருமே இந்த ஒக்குமிய பாராட்டிட்டே இருப்பாங்க இல்லையா? இவன் ஏதோ ஒரு மூலையில குப்பை மாரி கடந்திருப்பான். இந்த ஒக்குமி எல்லாரும் பாராட்டுறத இவன் அப்படியே ரசிச்சு, அப்படியே ஏக்கமா பார்த்துட்டே இருந்திருப்பான். இவன் மாரி நாமளும் ஆகணுன்ட்டு. அந்த டைம்ல இவனுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா, இப்ப ஒக்குமி இவன மோட்டிவேட் பண்றது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா. அதையெல்லாம் நெனச்சு இவனுமே தேங்க்ஸ்ன்னு சொல்ல, "சரி, ஓகே, சீக்கிரமா ரெடி ஆகு. இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு டின்னர் இருக்கு. ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க ரூமுக்கு கிளம்பி போறானுங்க. அன்னைக்கு நைட்டு டின்னருக்கும் கிளம்பிட்டாங்க. அவங்கலாம் கூப்பிட்ட மாரியே. வந்ததுலேருந்து ஒக்குமி தான் பேசிக்கிட்டே இருக்கான். இதுவும் கெனவு பார்த்துட்டே இருக்கான். அந்த முதலாளி என்னன்னா, இவன் பேசுறதுல அப்படியே விழுந்துட்டாரு போல இருக்குது. உலகத்திலேயே இவன் தான் பெஸ்ட் மேன்ன்ற மாரி பர்சனல் விஷயத்த எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அவருமே. "உன்ன மாரி ஒரு பையன நான் பார்த்ததே இல்ல. என்ன அப்படித்தானேன்ட்டு கூட இருக்கக்கூடியலாம் கேட்டுட்டு ஏன் கெனவு கிட்ட கூட கேட்க, அவன் தலையெழுத்தே அப்படின்ற மாரி, "ஆமா சார். ஆமா, ஆமா. அவன் மாரி ஒரு ஆள பார்த்ததே இல்ல." அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்கான். அப்படியே சேர்ஸ்லாம் பண்ணி குடிக்க வேற ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப இந்த கெனோ பக்கத்துல இருக்கால பொண்ணு, அவளுமே, "என்னோட பாஸ் இப்படித்தான். யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா, எல்லா பர்சனலையும் சொல்லிட்டே இருப்பாரு. ஒக்குமி ரொம்பவே நல்ல பர்சன் தான் இல்ல?" அப்படின்ட்டு அந்த பொண்ணுமே சொல்ல, கெனவுமே மனசுல நினைக்கிறான். ஆமா, அவன் ரொம்பவே நல்லவன் தான் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு குளிருது போல இருக்கு. இத பார்த்த ஒக்குமி, "இந்தாங்க கோட் போட்டுக்கோங்க" அப்படின்ட்டு ரொம்ப கைண்டா எடுத்து குடுக்க, எடுத்து குடுக்குறது என்ன, இவ வந்து போத்தி வேற விட, இந்த பொண்ணோட மனசுல அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்குது. இத பார்த்துட்டு இருந்த கெனோக்கு தான், "என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயய்ய! சரியில்லையே" அப்படின்ட்டு திரும்பிக்கிறான். அப்படியே அந்த பொண்ணு இவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தவனே ஏற்கனவே வேற ரூட்டு விட்டுட்டு இருக்கா போல இருக்குது. அந்த ஒக்குமிய பார்த்ததுல இருந்தேன்னு பக்கத்துல வேற வந்து உட்காந்துருக்கான். கேட்கவா வேணும்? கடல போட ஆரம்பிச்சுட்டான். "ஆ, நார்மலா எங்க ஊர்ல இவ்ளோ குளிரா இருக்காது. இங்க ரொம்ப குளிரா இருக்கு" அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்க, ஒக்குமிக்கு பேச சொல்லியா தரணும். அவனும் சேர்ந்து கடல போட்டுட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க கெனாவுக்கு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜெலஸு வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அவன் சும்மா இருந்தாலும் சண்டாளச்சிருக்கி சும்மா இருக்காளா? அவ சுத்தி சுத்தி வந்து பேசிக்கிட்டேலாம் இருக்கான்ட்டு சரக்கு ஜாஸ்தியா அடிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க அத்தன பேர் இருந்தும் இந்த கெனா கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அவன் மட்டும் என்னமோ தனியா சேர்ஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்க, அப்ப பக்கத்துல இன்னொருத்தர் இருந்திருப்பாரா? "என்ன வெறும் சரக்கு அடிச்சுட்டே இருக்கீங்க? தண்ணி கொஞ்சம் கொண்டு வரேன்ட்டு" எந்திரிச்சு போக, "இல்ல, இல்ல, இல்ல, வேணாம், வேணாம். நீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல வந்து உட்கார்றான். அவனோட ஃபோன்ல ஒரு பியர் மாரி கீ செயின் தொங்குது. இத பார்த்துட்டு கென்னோ, "ஏய், இது வந்து பியர் தானே! ரொம்ப கியூட்டா இருக்குன்னு" சொல்ல, அவனுக்கு அத பத்தி பேசினா ரொம்ப புடிச்சுரும் போல இருக்கு. "ஆமாமா, இது என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மை. நல்லா இருக்குல்ல?" அப்படின்ட்டு இவன் என்னன்னா கென்னோ கூட கொஞ்ச நேரம் கடல போட ஆரம்பிச்சுட்டான். அவன் என்னடான்னா, "உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்க, இல்ல, இல்ல, நான் சின்ன பையன் தான்" அப்படின்னு சொல்ல, "அப்பன்னா குழந்தை பொறந்துருச்சா?" அப்படின்னு கேட்க, திரும்பி பார்த்து, "அடேய், நீ குடிச்சிருக்கியா? நான் குடிச்சிருக்கேனாடா? தெரியாம உன்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கேனே" அப்படின்ட்டு லைட்டா திரும்பிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருந்த ஒக்குமிக்கு தான் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன நம்மள பார்க்காம அங்க பார்த்துட்டு இருக்கானேன்ட்டு. இவன் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தான்ல, அப்ப அவனுக்கு எவ்வளோ வயிறு எரிஞ்சிருக்கும். இப்ப இவன் வேற கூட ஆள் கூட பேசுறானாமா, அதனால அவனுக்கு வயிறு எரியுதாமா. அப்படியே கெனோவ பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவன எரிக்கிற மாரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே இந்த டின்னர் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு அவன் அவன் பாட்டுக்கு தூங்க போயிட்டானுங்க. இந்த ஒக்குமி கெனோக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி, "எனக்கு தெரியும் இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தான். இருந்தாலும் எனக்கு குடிக்கணும்னு தோணுது. ப்ளீஸ் என் ரூமுக்கு வரியா?" அப்படின்னு கேட்க, இவனுமே, "நம்மள
கூப்பிடுறானே சரி போவோம் அப்படின்ட்டு அவனுமே நிறைய ட்ரிங்க் எல்லாம் வாங்கிட்டு போனா அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளியே வந்து வந்துட்டியா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் வா இது லேட் நைட்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உன் கூட நான் குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு உள்ள கூட்டிட்டு போறான். குடிக்கிறான் குடிக்கிறான் அந்த ஒக்குமி அப்படியே அளவுக்கு மீறி குடிச்சிட்டே இருக்கான். கிணம் கொஞ்சம் கம்மியா குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். அவர் கூட பேசி பேசி அவர் பாட்டுக்கு அவரோட பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றேன். அதுக்கு என்னவுமே அதுக்கு காரணமே நீதான். நீ தானே மேற்கொண்டு மேற்கொண்டு அவர்கிட்ட ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிட்ட அதனால தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒக்குமியுமே நீ இப்படியே சொல்லிட்டே இருக்காத நீனும் நல்ல பையன் தான் அப்படின்னு திரும்பவும் தலையில கைய வச்சுக்கிட்டே இருக்கிறா. அதுக்கு கிணவுமே இப்படி ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல எனக்கு பிடிச்சிருக்கு நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்ட்டு அவனும் சிரிக்க இந்த கிணவுமே நினைச்சு பார்க்கறான் இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய இந்த ஒக்குமி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவன் நினைச்சிட்டு இருக்க அப்போ ஒக்குமி ஒன்று சொல்றான். இப்பெல்லாம் என்னோட ஹெல்ப் உனக்கு தேவையே படுறது இல்லைல்ல ஃபர்ஸ்ட் என்கிட்ட நீ எவ்வளோ ஹெல்ப் கேட்டிருக்க அப்படின்னு சொல்ல நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டனா என்ன அப்படின்னு கேட்க மறந்துட்டியா நீ ஒரு தடவை டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது நீ ஒரு ப்ராஜெக்ட்டை முடிக்காம வந்துட்ட இல்லையா உனக்கு பதிலாக நான் தானே போய் அப்பாலஜி வாங்கினேன் அப்படின்னு சொல்ல ஓ அந்த இன்ஸ்டன்ட்டா ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ கூட நான் உன்னை திட்டினேனே நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்ட்டு அதை சொல்கிறியான்னு கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நீ என்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்ட இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒன்றுமே தெரியாது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நீ தானே என்கிட்ட அப்பாலஜிலாம் கேட்ட அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டன்ட்டை சொல்ல ஓ இந்த வேர்ல்டில் இது மாதிரி நடந்திருக்கா நான் இருந்த வேர்ல்டில் நீ இவனை நான் திட்டுனேன் அப்படின்ட்டு இவனை நினச்சி பார்க்குறான். கும்மியுமே சொல்கிறான் நீ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ டெவலப் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய ஆளாக நீ வந்து நின்றுருக்க உண்மையை சொல்லப்போனால் நீ ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்ல கெனவுமே நினச்சி பார்க்குறான். ச்சே நம்ம அந்த வேர்ல்டில் அந்த மாதிரி தப்பாக அவனை நம்ம திட்டிட்டோம்ல இந்த வேர்ல்டில் இருந்த கூடிய அவன் யாருன்னே நம்மளுக்கு தெரியல அந்த கெனோ நல்லபடியாக பேசி இவன் கூடவே இப்போ ஃப்ரெண்டு வரைக்கும் இருந்திருக்கான்ல நாம் ஏன் அந்த மாதிரி தப்பு பண்ணோன்ட்டு இவனுக்குள்ளே அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது அந்த வேர்ல்டில் நீ ஏன் என்னை கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லைன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய கைண்ட் பர்சனாக ஏன் என்னால் நடந்துக்க முடியல அந்த வேர்ல்டுலன்ட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காங்கல்ல அப்போ நான் தான் வெளிப்படையா அந்த வேர்ல்டில் இல்லாமல் இருந்திருக்கேன் அதனால தான் என் கூட அங்கே யாருமே பேசலை போல இருக்குன்ட்டு அதையவே நினச்சி உம்முன்னே இருக்க அப்புறம் நாளைக்கு நம்ம ஊருக்கு போகணும் இல்லையா கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு கனவுமே யாருக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்க ஒக்குமியுமே கெனவை பார்த்துக்கிட்டே அதுவா இது எங்கள் அம்மாவுக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்ல ஆனால் ஒக்குமி கெனவை பார்த்த பார்வையே சரியில்லை என்னமோ அவனுக்கு தான் வாங்கணுன்ற மாதிரி தோணுது போல இருக்கு இவனுக்கு. ஓ நான் கூட நினச்சேன் நீ யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கையோ அதனால தான் திங்ஸ் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறியோ அப்படின்ட்டு கெனவுமே சொல்ல அதுக்கு ஒக்குமே சொல்கிறான். அதுக்கு ஒக்குமியுமே சில வருஷத்துக்கு முன்னாடி எனக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது ஆனால் பிரேக்கப்லாம் ஆயிடுச்சு ஏன்னா அவளுக்கு நான் ஏற்ற ஆளா இல்லையாமா அப்படின்ட்டு அவனுமே சொல்லி ஒரு மாதிரி வருத்தமாக தான் சொல்கிறான். அதுக்கு கெனவுமே என்னது உன்னை ஒரு ஆள் பிடிக்கலையா அப்படின்ட்டு சொல்லிட்டாளா உன்னை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ட்டு டைரெக்டாக ஒரு மாதிரி ஒக்குமி கிட்ட கெனவுமே சொல்ல அவனுக்கு மனசில் இருக்கிறத அப்படியே வேற சொல்லிட்டான். அதுக்கு இவனுக்கு தான் ஒரே சிரிப்பு. அப்படியா தேங்க்ஸ் அப்படின்ட்டு அப்புறம் நீனுமே ரொம்ப நாளாக சிங்கிளாக தான் சுத்துறன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க நீ தான் எங்கே போனாலும் தனியாகவே போயிட்டுருக்கேன் நானும் தானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நானும் காலேஜ் படிக்கும்போது எனக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது ஆனால் ஜாப் விஷயம்னு சொல்லி தேடி போகும்போது அவள் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல ஏன் எதனால அப்படின்ட்டு இவனுமே கேட்க அது வந்து அவளுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு எனக்கு அவ்வளோவா நல்ல ஜாப் கிடைக்கலையா ஸோ ஜாபை கம்பேர் பண்ணி அவள் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒக்குமையுமே சரியான லூஸாக இருப்பா போல இருக்கு உன்னை விட்டுட்டு போயிட்டா உன்ன மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறதுக்கு அவ கொடுத்து வைக்கல அப்படின்ட்டு இவனுமே சொல்ல அதுக்கு கெனவுமே இவன் என்ன வேற மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க ஒக்குமையே சரி ஓகே டைம் ஆயிடுச்சு போய் தூங்கலாம் நாளைக்கு கிளம்பணும்ல அப்படின்னு சொல்ல கெனவுமே அங்கேருந்து கிளம்ப போகிறான். டக்குன்ட்டு இந்த ஒக்குமியுமே கெனாவை ஸ்டாப் பண்ணி அப்படியே பக்கத்துலேயே போயிட்டு இருக்கான். இவன் ஏன் இவ பக்கத்தில் வரான் ஒரு வேளை குடிச்சதுனால அப்படி வரானோன்ட்டு இவனும் பின்னாடியே போய் அப்படியே ரெண்டு பேரும் ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. ஸ்டாப் ஆகி நின்னா பரவாயில்லையே கொஞ்ச நேரம் கண்ணும் பார்த்துக்கிட்டேலாம் இருக்குது. அவன் வாயில் ஒரு ஸ்வீட்டை வச்சு விடுறான் வச்சு விட வேண்டியதானே அப்படியே அவன் லிப்ஸை லைட்டாக ஸ்லோ மோஷனில் தடவி விட்டுட்டு நல்லா குறுகுறுன்னு பார்த்துட்டு உனக்கு தான் ஸ்வீட்னா பிடிக்கும்ல இதை விட்டுட்டு போகிறேன் உனக்காக தான் நான் வாங்கி வச்சேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். எனவுமே அப்படியே திருன்னு முழிக்கிறான். ஓகே குட் நைட் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனுமே போக இவன் படன்னு அடிக்குது அப்படியே நெஞ்செல்லாம் இவனுக்கு. அப்படியே அவன் ரூம்ல வந்து யோசிச்சு பார்க்குறான் இப்போ என்ன நடந்துச்சு இவன் ஏன் நம்ம பக்கத்துல இப்படி வந்தான் ஐயோ உடம்புல ரொம்ப சூடா இருக்கே இவன் பக்கத்துல வரும்போதுல ஏன் நம்மளுக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு என்னதான் நடந்துட்டு இருக்குது ஏன் இப்படி ஆகுதுன்ட்டு அப்படியே அவனையே நினைச்சு அங்கேயே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இதோட இந்த எபிசோடு முடியுது. பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோட்ல இவங்க சேர்ந்துடுறாங்களா இல்லையான்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.